ஒரு ஜோதிடர் ம் ம் ஜோதிஷத்தை தெய்வீகமாக அணுகி ம் அதற்கான மனநிலை, அதற்கான வாழ்க்கை முறை, அதற்கான நியதி நியமனங்கள் இது பிரகாரம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறது அப்ளிகபிள். கண்டிப்பாக எந்த ரெண்டு கல்லையுமே சேர்க்கக்கூடாது. ஏன்னா நிறைய மார்க்கெட்டில் 2 கல் போடுற மாதிரி தான் சொல்கிறாங்க. இல்லை, மார்க்கெட்டில் சொல்லலாங்க, அது எனக்கு தெரியாது. இந்த மார்க்கெட் சோகால்டு மார்க்கெட்டுங்கிற வேர்டுக்கு எனக்கு மீனிங்கே புரியல. ஜி, இப்போது நவரத்தின கற்களுக்கும் இயற்கையாக கிடைக்கக்கூடிய வேறு கற்கள் ப்ரிசியஸ் செமி ப்ரிசியஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது பற்றிய கொஞ்சம் தெளிவு. ரொம்ப இது வந்து நம்ம ஆரம்ப நிலையிலேயே கூட இதை பற்றி நம்ம பேசியிருந்திருக்கோம். ஆமாங்க ஜி, பேசியிருக்கோம். நான் கொஞ்சம் டீப்பாக. ஆமாம், அதாவது ஒரு பழைய இன்டர்வியூவில் நான் சொல்லியிருந்தேன், செமி ப்ரெஷியஸுங்கிறது வந்து இந்தியாவில் இது ப்ரெஷியஸ் ஸ்டோனுங்கிறது வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நவரத்ன கற்கள். 9 கிரகங்களுக்கு 9 கற்கள் அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்க. இன்னத்தையை பொறுத்த வரைக்கும் அந்த 9 கற்கள் என்ன எந்த கிரகங்களுக்கு உரியது சரிங்க, அது வந்து எப்படியெல்லாம் உபயோகப்படுத்த முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துட்டு அப்புறமாக அந்த மற்ற இயற்கை கற்கள் அப்படிங்கிறது வந்து செமி ப்ரெஷியஸ். சரிங்க, இது நம்ம கன்வீனியன்ஸ்க்காக உலகம் முழுக்க யூஸ் பண்ணக்கூடிய டெர்மினாலஜி, அவ்வளோதான். ரெண்டுமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட், ரெண்டுமே நேச்சுரல், ரெண்டுமே மனித குலத்திற்கு உபயோகமானது. ப்ரெஷியஸ் அண்ட் செமி ப்ரெஷியஸ் ரெண்டுமே. ஓகே, இப்போது நம்ம எல்லாம் இந்தியாவில் தான் இருக்கோம். அதனால நம்ம இந்தியன் எல்லைக்குள்ளே, சரி, இந்தியாவுக்குள்ளே நம்ம எப்படி பாகுபாடு பண்ணுறோம் கற்களை அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுதான் ரொம்ப முக்கியம். உலக லெவலில் போயிட்டு அதெல்லாம் பார்க்குறது வேஸ்ட். நம்ம ப்ரெஷியஸ் அப்படிங்கிறத அந்த டேர்மை வந்து இனிமேல் நம்ம இந்த இன்டர்வியூ ஃபுல்லாக நவரத்ன கற்கள்னே சொல்லிட்டு வரலாம். அப்போ தான் ஜனங்களுக்கும் ஈஸியாக ஒரு மனசில் நிற்கும். சரியா? சரி. இந்த நவரத்ன கற்கள் அப்படிங்கிறது வந்து நவ கிரகங்களுக்காக சொல்லப்பட்ட குணங்களில் ஏதுவான ரத்ன கற்கள் நவரத்ன கற்கள். இப்போ நவ கிரகங்களுக்கு ஏதுவான புஷ்பங்கள் இருக்கு. ஆமாங்க. நிறம் இருக்கு, உணவு இருக்கு, அதிபதி இருக்கு, நவ வஸ்திரம் இருக்கு, நவ புஷ்பங்கள் இருக்கு, நவ தானியங்கள் இருக்கு, அதே மாதிரியே நவ ரத்னங்கள் இருக்கு. இதுதான் நம்மளோட புரிந்து கொள்ள. இதுல இந்த தானியம், வஸ்திரம், புஷ்பம் இதெல்லாமே நம்ம உடம்போடையே எப்போ பார்த்தாலும் வச்சுட்டு இருக்க முடியாது. ஆமாம், இல்லையா? ஆமாங்க, ரைட். நவரத்னம் அப்படிங்கும் பொழுது அதை நம்ம உடம்போடு சேர்த்து வச்சுக்கிறோம், அவ்வளோதான். நம்ம ஆப்ரேட் பண்ணி உள்ளேயும் வைக்கிறது இல்லை. ஆமாம், உடம்பு. அதே மாதிரி நம்ம கூட சும்மா பாக்கெட்லேயும் வச்சுக்கிறது இல்லை. அதோட அதிர்வுகள் நம்ம உடலுக்கு வேணும், அவ்வளோ. ஸோ அந்த நோபல் மெட்டலில் வைக்கிறோம். ஸோ இப்போ வந்து சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனீஸ்வரன், ராகு, கேத்து, இதான் 9 கிரகங்கள். நம்ம ஜோதிஷத்தில் உபயோகப்படுத்தக்கூடிய 9 கிரகங்கள். இதில் வந்து யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ அதெல்லாம் நம்ம ஜோதிஷத்துக்கு கணக்கெடுக்கிறது. அவங்களுக்கு இருக்காங்க, அது நம்ம ஜோதிடத்தில் கிடையாது. ஜோதிடத்தில் அவங்கள நம்ம கணக்குக்கு எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் சில நவீன சாஃப்ட்வேரில் வந்து அந்த கிரகத்தையும் போடுறாங்க. பட் அதற்கு வந்து அஸ்ட்ராலஜி வேல்யூ அந்த காலத்துல இருந்தே எதுவும் கொடுத்தது கிடையாது. இருக்கு. ஆமாம், அதை விட்டுறலாம். இப்போ அந்த ராஜ கிரகம் சூரியன், அதற்கான நவரத்னக்கல் ரூபி, தமிழ்ல வந்து மாணிக்கம் அப்படின்னு சொல்றோம். சரி, இதை பத்தி கூட நம்ம இடையில பேசியிருக்கோம்.
ராஜ கிரகம், சூரிய பகவானுக்குரியது. சூரிய பகவானுக்குரியது. அவருடைய கல்லு தான் ரூபி, மாணிக்கம். மாணிக்கம்ங்கிற ரூபி இங்கிலீஷ் சொல்கிறோம். ஆமாம், ரூபிங்கிறது வந்து இங்கிலீஷ் பதார்த்தம். மாணிக்கம் அப்படிங்கிறது வந்து அந்த ரூபியோட தமிழ் வார்த்தை. அந்த காலத்தில் கூட சொல்லுவாங்க மனிதருள் மாணிக்கம். ஆமாம், மாணிக்கம் அப்படின்னாலே அது பெரிய ரொம்ப ராஜ- உசத்தியான ஒரு சப்ஸ்டன்ஸ். ரைட். மிகவும் ஒளிரும் தன்மை கொண்டது, ரிஃப்ளெக்ஷன் ஜாஸ்தி, அதிகம். அண்ட் லஸ்டர். லஸ்டர், லஸ்டர்னா அதோட பிரதிபலிப்பு, பிரதிபலிப்பால் வரக்கூடிய ஒரு ஒளிரும் தன்மை, அதான் லஸ்டர். இந்த மாணிக்கம். அதுக்கு அடுத்தது சந்திரன். சந்திரன். சந்திரன் வந்து முத்து, முத்து, பேர்ல். பேர்ல்ஸ். இயற்கையாக கிடைக்கக்கூடிய கடல்ல சிப்பிக்குள்ளேருந்து அது வயிற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய முத்துக்கள், ஒரு கால்சியம் பேஸ்டு calcium சப்ஸ்டன்ஸ் தான் முத்து. முத்து. அதுக்கும் அடுத்தது செவ்வாய் கிரகம். செவ்வாய். இந்த செவ்வாயுக்கான ரத்னக்கல் பவிழம், பவிழம். கோரல்னு இங்கிலீஷ்ல. இந்த பவிழம் வந்து பாறை பாறையாக கடலுக்கு உள்ள கிடைக்கிறது. பவிழப்பாறை. பவளப்பாறை. பவளம் தமிழ், பவிழம் மலையாளத்து வார்த்தை, கோரல் இங்கிலீஷ். இதை வெட்டி எடுத்து இதெல்லாம் ரொம்ப கடினமான ஸ்டோன். பேர்ல், முத்துவும் சரி, இந்த பவிழமும் சரி, அவ்வளோ கடினமானது. அதை கிடைக்கிறது சொல்றீங்களா? இல்லை 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 இல்லை, அதோட ஹார்ட்னஸ். சரி சரி, டென்சிட்டி. அதோட கடினத்தன்மை. இதுக்கும் அடுத்தது புதன் அப்படிங்கிற கிரகம். அந்த புதனுக்கான கல் மரகதம். மரகதம், மரகத பச்சை அப்படின்னு பேர். மரகத லிங்கம்லாம் சொல்றாங்க. மரகதலே சரி, மரகத லிங்கம், மரகத பச்சை. கலருக்கு சொன்னோம். சரி, பச்சை. மரகதம் அப்படின்னா அது பச்சை. பச்சை. பச்சையா இருக்கிற இதுக்கு மரகத சொல்றது. இல்ல இல்ல, மரகதத்தோட கலர் பச்சை. ஆமா, கடையில சொல்லுவாங்க மரகத பச்சை இந்த கலர். ஆமா, பச்சையா இருக்கிறது அத்தனையும் மரகதம் கிடையாது. மரகதத்தோட கலர் பச்சை. ஒளி ஊடுருவக்கூடிய டிரான்ஸ்பேரண்ட் பியூட்டிஃபுல் கிரீன் கலர் தான் மரகதத்தோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. ரைட்டா? சரி, ஓகே. இந்த மரகதம் வந்து உலகத்திலேயே ரேரா சில இடங்கள்ல தான் கிடைக்கும். பிரேசில், மடகாஸ்கர், நம்ம காஷ்மீர், ஓகே, ஆப்கானிஸ்தான், இங்கெல்லாம் ஒரு ஒரு இடத்துல கிடைக்கும். நாங்கள் இப்போ இப்படி கல் அப்படி பார்த்த வாட்டியே சொல்லிடுவோம் இது எந்த ஆரிஜின்லேருந்து வந்திருக்குன்னு. ஏன்னா ஒரு ஒரு ஆரிஜினுக்கும் ஒரு ஒரு தன்மைகள் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம். ஆமாம், கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம். இதுக்கும் அடுத்ததாக ஜூபிட்டர், அதாவது குரு பகவான். குரு பகவான். அந்த குரு பகவானுக்கு பிரீத்தியான நவரத்னக்கல் கனக புஷ்பராகம். கனக புஷ்பராகம். ரைட்டா? 2 புஷ்பராகங்கள் இருக்கு. நீல புஷ்பராகம் ஒன்று, கனக புஷ்பராகம். சரி. கனகம் அப்படின்னா கோல்டுன்னு பெயர். கோல்டுக்கு தான் கனகம்னு ஒரு பெயரும் உண்டு. ஸ்வர்ணம், கனகம், தங்கம், இதெல்லாம். அந்த எல்லோ சஃபேர் அப்படிங்கிறது வந்து சிறிது மஞ்சள் நிறம் இயற்கையாகவே கொண்டுள்ளதால் அதற்கு நம்ம தமிழ்ல கனக புஷ்பராகம்னு வச்சிருக்கோம். சரிங்க. இவர் தான் குரு கிரகத்தை, குரு பகவானை பிரீத்தி பண்ணக்கூடிய ஒரு கல். ஓகே, சரியா? சரி, ரைட். இதுக்கு அடுத்ததாக சுக்கிரன். சுக்கிரனோட பிரீத்தியான கிரகம் நவரத்ன கல் வந்து வைரம், டைமண்ட். சுக்கிரன்னா டைமண்ட். சுக்கிரன்னா டைமண்ட். இதுக்கு அடுத்தது சனி ஈஸ்வர். சனைஸ்வர். அந்த சனீஸ்வரோட கல் வந்து நீல புஷ்பராகம் அல்லது இந்திர நீலம். இந்திர நீலம்னு பொதுவாக சொல்லுவாங்க. இல்லை, நீல புஷ்பராகம்.
நீல புஷ்பராகம். இதுதான் சனீஸ்வரனை திருப்திப்படுத்தக்கூடிய கல். அவருக்காகன்னு ஸ்டோன். இதுக்கு அடுத்தது ராகு. இந்த ராகு கிரகத்தை பிரீத்தி பண்ணக்கூடிய நவரத்னக்கல் கோமேதகம். நீங்க அடிக்கடி கோமேதகம். கோமேதகம் இது எப்படிங்க? இது ஸ்டோன் தான். ஓகே. கோமேதகமும் இயற்கையாக கிடைக்கக்கூடிய கல் தான். எதுவுமே செயற்கை கிடையாது, எதுவுமே லேப் மேடு கிடையாது, எதுவுமே இண்டஸ்ட்ரியில் உற்பத்தி பண்ணக்கூடிய கல்லும் கிடையாது. எல்லாம் இயற்கை. இதே மாதிரியே பண்ண முடியும், பண்ணி வருது. அதுதான் சிந்தட்டிக் ஸ்டோன். ஓ சரி சரி. சிந்தட்டிக்னா செயற்கையாக. அந்த டாபிக்கு இப்போ வேண்டாம். சரிங்க சரி. ரைட்டா? அது மியர் அழகு. இப்போ ஒரு காகிதத்திலேயோ பிளாஸ்டிக்லேயோ பூ பண்ணுறதுக்கும் இயற்கையான மலர்களுக்கும் உள்ள வித்தியாசம் தான். அதனால அதுக்குள்ளே போக வேண்டாம். நம்ம ஏரியாலேயே வராது. என்ன இதுக்கு அப்புறமாக இந்த கேத்துன்னு ஒரு கிரகம் இருக்கார், எல்லாருக்கும் முத்தாய்ப்பா. அந்த கேத்துங்கிற கிரகத்துக்கு ஆன கல் வந்து கேட்ஸ் ஐ. பூனைக்கண். பூனைக்கண் மாதிரி. ஆமாம். அதுக்கு வந்து வைடூரியம்னு பேர். வைடூரியம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். நிறைய பேர் வந்து டைகர் ஐக்கும் கேட்ஸ் ஐக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. சரிங்க. டைகர் ஐங்கிறது வந்து ப்ரௌனா, அதுக்கு மேலே ஒரு லைன் வரும், 2 லைன் வரும், 3 லைன் வரும். ரைட்டா? ஆனால் இந்த வைடூரியம் கேட்ஸைங்கிறது வந்து அது சொல்ல முடியாத ஒரு வழுவழுப்பான ஒரு சிறிய இளம் பச்சை நிறம். அது பச்சைங்கிறத கூட நம்ம உன்னிச்சு பார்த்தா தான் தெரியும். அது yellowish green. ஆமாம். அதில் ஒரே ஒரு சின்ன கோடு மாத்திரம் போகும். அதுவும் ஒளி வந்து அந்த ஒரு கோட்டில் இருந்து தான் ரிஃப்ளெக்ட் ஆகி வரும். முழுக்கல்லேருந்து கிடைக்காது, அந்த அந்த லைனில் மட்டும் வரும். அந்த கல்லை இப்படியோ பண்ணாலும் அந்த கோடு லைட்டாக இப்படி ஷிஃப்ட் ஆகும், இல்லை இப்படி ஷிஃப்ட் ஆகும். சரி சரி. அதுதான் வைடூரியம். இதுவும் ரொம்ப ரொம்ப அரிதான கற்கள் வைடூரியம். இந்த 9 கல் நான் இப்போ சொல்லிட்டு இருந்ததில் இந்த 7 கல் வந்து சுபாவமாக எல்லாருக்குமே நம்ம பரிந்துரைக்கக்கூடிய கற்களில் ஒன்றாகத்தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் 7. இந்த ராகு கேது சொன்னது, இந்த ராகு அண்டு கேது வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக ஒரு ஜாதகஸ்தனுக்கு கண்டிப்பாக அவசியம் இருந்தால் ஒழிய சஜஸ்ட் பண்ணக்கூடாது. நான் பண்ணுவும் மாட்டேன். ஆனால் அவசியம் இருக்கும்போது அந்த கல்லை நம்ம சஜஸ்ட் பண்ணி அதை போட்டுண்டா எஃபெக்ட் 100% உடனே கிடைக்கும். அது ஜாதகத்தில் அவங்களுக்கு போடணும் இருந்தால் மட்டும்தான் சஜஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக போட வேண்டிய அப்சல்யூட் நெசசிட்டி, கண்டிப்பாக போட்டுக்கணும் அப்படின்னு இருக்கிற ஸ்டேஜில் தான் அதை உபயோகப்படுத்தணும். ரெண்டுமே நாட் டேஞ்சரஸ், பட் வந்து ரொம்ப பவர்ஃபுல் கல். ஒரு மனிதனோட நேச்சரையே டோட்டலாக மாற்றிடும். அந்த மாதிரி கட்டத்தில் தான் அதை உபயோகம் பண்ணணும். எல்லா நேரத்திலும் இருக்கக்கூடாது. ஆமாம், எல்லா நேரத்துலையும் இருக்கக்கூடாது. ஆனால் ரொம்ப ரொம்ப என்னால் பொறுத்துக்கவே முடியாத சில உண்மை நிகழ்வுகளை நான் இங்கே இந்தியா வந்ததுக்கு அப்புறமாக சமீப காலத்தில் ஒரு 4-5 பேர்கிட்ட பார்த்தேன். சரிங்க. ராகு கேத்து 2 கல்லையுமே சேர்த்து ஒரே மோதிரமா போட்டுக்கிட்டு திரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் என்ன பண்றது? யார் இந்த மாதிரி பண்றாங்க? யார் சஜஸ்ட் பண்றாங்க? ரொம்ப தப்பு. அது 2 சேர்க்கவே கூடாதுங்க. கண்டிப்பா எந்த 2 கல்லையுமே சேர்க்கக்கூடாது. ஏன்னா நிறைய மார்க்கெட்ல 2 கல் போடுற மாதிரி தான் சொல்றாங்க. இல்லை, மார்க்கெட்ல சொல்லலாங்க, அது எனக்கு தெரியாது. இந்த மார்க்கெட், சோ கால்டு மார்க்கெட்டுங்கிற வேர்டுக்கு எனக்கு மீனிங்கே புரியல. அதாவது ஒரு ஜோதிஷன், ஒரு ஜோதிடர் ஜோதிஷத்தை தெய்வீகமாக அணுகி
அதற்கான மனநிலை, அதற்கான வாழ்க்கை முறை, அதற்கான நியதி நியமனங்கள் இது பிரகாரம் பண்றவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்றது அப்ளிகபிள். அப்ளிகபிளாக இருக்கும். எப்படியே பண்ணலாம்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாதுங்களே, அதான் இல்லையா? ஆமாங்க. நான் சொல்லும் கருத்துக்கள் இந்த இடத்துல நான் தான் நான் ஆமாம், சொல்லி சொல்ல ஆகணும். முடியும். வேறு வேற என்ன சொல்ல முடியும்? நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே இந்த கமர்ஷியலா ஜஸ்ட் லைக் தட் என்ன பண்ணாலும் பணம் தான் அப்படின்னு அப்படின்னு இருக்கிறவங்களால ஏத்துக்கவே முடியாது. அவங்கள பத்தி நான் கவலையும் படல. சரி சரி. அவங்கெல்லாம் இந்த கேட்டகரிக்குள்ள வரவே வர மாட்டாங்க. முடியாது. புகழுக்காக, பணத்திற்காக, டாம்பிகத்திற்காக என்னத்தையோ ஒன்று சொல்லி எதிர்க்க உட்கார்றவனை முட்டாளாக்கி அந்த கேட்டகரியை பத்தி நான் பேசவும் விருப்பப்படல. அது கடவுளோட விதி. அவ்வளோதான். அவங்க அவங்களோட விதி கர்மா என்னமோ பண்ணிட்டு போகும். சரி சரி. பட் நான் சொல்லக்கூடிய கருத்துகள் ஆணித்தரமாக நான் சொல்லுகின்றேன். என்னவென்றால் சுத்தமான வேதத்தில் சொல்லப்பட்ட சாஸ்திரோத்தமாக செய்யக்கூடிய விஷயங்கள் கரெக்டாக பண்ணணும். அதுதான் நான் சொல்லுவேன். நான் சொல்லதான் முடியும். அதை ஃபாலோ பண்றாங்களா இல்லையாங்கிறது நான் என்ஷூர் பண்ண முடியாது. நான் என்ஷூர் பண்ணவும் மாட்டேன். எனிவே லீவ். இப்போ உங்களுடைய 2வது பார்ட் ஆஃப் த கொஸ்டின், இயற்கையில் கிடைக்கக்கூடிய மற்ற கற்கள்